மல்லை சத்யா கட்ச ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு யூடியூப் சேனல்ல உட்காந்துக்கிட்டு அவங்க பண்ற அலப்பறை இருக்க பெரும் அலப்பறையா இருக்குங்க. தலைவர் வைகோவை நாங்க விட மாட்டோம், சொத்து கணக்க சொல்லியே ஆகணும், 250 கோடிக்கு சொத்து செங்கல்பட்டுல இருக்கு அப்படியெல்லாம் வீரவசனம் பேசிட்டாரு மல்லை சத்யா கம்பெனி. இப்ப அதை புடிச்சுக்கிட்டு நம்ம வல்ல பசீர் அண்ணன், நீங்க திமுக வெளில வந்தப்ப மதிமுக ஆரம்பிச்சப்ப உங்க சொத்து பட்டியல விட்டீங்கல்ல, இப்போ கொடுங்க, உங்களுக்கு ஏன் இது ஆகுது, ஆதாரம் எங்கிட்ட இருக்கு, இனிமே நீங்க தூங்க முடியாது, உங்களை நாங்க விடவே மாட்டோம் அப்படின்ட்டு இன்னைக்கு அவர் ஒரு பக்கம் வீரவசனம் பேசுறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 4 காசு நாவுக்கரசர் அண்ணன் நாஞ்சில் சம்பத்து, அதிமுக ஆட்சியில உங்க வீடு இடிக்கப்பட்ட பொழுது, மாவா விலையிலே உங்க வீடு தரைமட்டமாக்கப்பட்ட பொழுது, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மதிமுக தொண்டர்கள் கொடுத்த காசிலே கட்டப்பட்ட உன் வீட்டுக்கு பயன் இன்றைக்கும் மறுமலர்ச்சி. மறந்துவிடக்கூடாது நாவுக்கரசர் நாஞ்சில் சம்பத் அவர்களே. நாய்க்கில் நரம்பில்லாமல் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். தலைவர் வைகோ மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் நம்ம அண்ணன் வல்ல பஷீரும் அவர்களும். செங்கல்பட்டுல அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்கு. நான் என்ன கேட்கறேன்னா உங்ககிட்ட, இதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். ஏன் ஒரு கட்சி தலைவர் செல்வந்தர் வீட்டு பிள்ளை இன்னொன்னு சொல்றாரு, வைகோவினுடைய தம்பி வை ரவிச்சந்திரன் இன்றைக்கும் ஒரு எளிய வீட்டிலே குடியிருக்கிறார், சொத்துக்கு அவருக்கு பங்கு இருக்கு. சொத்துக்கு பங்கு அவருக்கு இருக்கு இல்ல, அவராச்சு அவர் தம்பி வை ரவிச்சந்திரனாச்சு, அவரு பிள்ளையாச்சு, துரை வைகோவாச்சு, உங்களுக்கு எங்கடா நோகுது? உங்க வேலையை பார்த்துருப்போங்க ஐயா. அதை விட்டுட்டு அவர் எப்படி தெரியுமா அப்படி தெரியுமா, அவங்க மத ஆலயம் சொந்தக்காரன் பேர்ல இருக்கு, சிகரெட்டு கணக்கு மூடல, அவர் வேற ஒருத்தன் உறவினர் இருப்பார் எழுதி வச்சுட்டாரு அப்படிலாம் எதுக்கு தலைவர் நீங்க வீரவசனம் பேசிட்டு இருக்கிறீங்க? உங்க கட்சி ஆரம்பிச்சு உங்க கட்சி வேலையை போய் பாருங்க. வைகோவை தோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா மல்லை சத்யா மீதும் ஊழல் புகார் இருக்கிறது. இன்றைக்கு தலைவர் வைகோ இந்த சில மாவட்ட செயலர்கள் நான் அழைக்க வச்சிருக்கிறாரு, பேசுங்க என்று தலைவர் வைகோ சொல்லிவிட்டால் அண்ணன் மல்லை சத்யா அவர்களினுடைய அனைத்து சட்டவிரோத செயல்களையும் வெளியிடுவதற்கு மறுமலர்ச்சி திமுகவில் இருக்கிற ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் வாய் திறந்தால் உங்கள் கம்பெனி தாங்காது என்று நான் சொல்லு சார். தாயகத்திலே வரக்கூடிய மதிமுகவினுடைய நிர்வாகிகள் சொல்லிக் கொள்கிறார்கள். தலைவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டோம், நம்ம உட்காந்து 4-5 யூடியூப் நாங்க பேசுறோம், மல்லை சத்யா என்னென்ன பண்ணாரு, என்னென்ன நிலவரம் செஞ்சாரு, போனாரு, வந்தார், எல்லாத்தையும் நாங்க சொல்றோம் அப்படின்ற மாதிரி அந்த தரப்பு இன்னைக்கு எங்கள் தலைவரோட தரப்பு தயாராகிட்டு இருக்கு. எங்கள் தலைவர் அண்ணா பேரை சொல்றதுனால கடமை கண்ணியம் அவர் சொல்றாரு, நம்ம வல்லம் பஷீர், நான் வைகோவை அணுவாக நான் பார்த்தவன், அவர் முகம் எப்படி இருக்கும், சிரிச்சா சந்தோஷமா இருந்தா எப்படி இருக்கும், கோபமா இருந்தா எப்படி இருக்கும், என்னங்க சார் இது, ஒரு மனுஷன் இப்ப நாங்க பேசிட்டு இருக்கோம், ஒரு பிரச்சனை எங்களுக்கு முகம் ஆகிறோம், எல்லாத்துக்குமே ஒரு இயல்பு தானே. அது எம்எம் திடீர்னு 10 பேர் வந்துட்டா ஒரு ஷேக் ஆகாம ஆகாது, அது மாதிரி தான் எல்லாத்துக்குமே. அதுவும் அவரை பத்தி எனக்கு தெரியும், 2 நாளா டென்ஷனா இருக்கிறாரு, அவர் தூக்கம் மேலாம இருக்கிறாரு, இனி நாங்க அவரை விட மாட்டோம் அப்படின்னா, தலைவரே என்ன தலைவரை உங்க கதை ஒரு அளவா சொல்லுங்க தலைவரை கதை. நீங்க கட்சி ஆரம்பிச்சு கட்சி வேலையை பாருங்க தலைவரை. பொடாவில் கைதாகிறதுக்கு அமெரிக்காவிலிருந்து கைதான தலைவர், அதை வச்சு இன்னைக்கு இந்த யூடியூப்ல சில பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. வைகோ வழக்கு போடணும் மல்லை சத்யா மேல. வைகோ மல்லை சத்யா மேல வழக்கு போடலன்னா மல்லை சத்யா சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு ஒரு யூடியூப்ல நம்ம ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் இப்படிதான் ஜெயிலுக்கு போயிட்டு வெளில வந்தார்ல, அவரு சார் வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. 250 கோடிக்கு சொத்து இருக்கு, ஆதாரத்தை காட்டு. என்னமோ பங்களான்றீங்க, மாளிகைன்றீங்க, அரண்மனைன்றீங்க, ஆதாரத்தை காட்டு, பத்திரத்தை வெளில எடுத்து கொடு. அதே கொடுக்காத ஆதாரம் இருக்கு, ஆதாரம் இருக்கு, என் வாயாலே நீங்க வடை சுட்டுட்டு இருக்கிறீங்க. எப்படியெல்லாம் தலைவர் வைகோ இமேஜை டேமேஜ் ஆகணுமோ அந்த மாதிரிலாம் நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்க. இந்த நாஞ்சில் சம்பத்துக்கு மதிமுக தொண்டம் கொடுத்த காசுல வீடை கட்டிட்டு அந்த வீட்டுல குடி இருந்துகிட்டு நீ இன்னைக்கு தலைவர் வைகோவையும் வைகோ பயணியும் பேசுறீங்களே, இது எந்த விதத்த நியாயம்? நீங்க என்ன வேணாலும் நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டை இன்னொன்னு சொல்றாரு நாஞ்சில் சம்பத்து, திருச்சியிலிருந்து மதுரை வரைக்கும் தான் மது விலக்கு, திருச்சியிலிருந்து மது வரைக்கும் தான் கஞ்சா வைக்கிறானுங்களா, அங்க மட்டும்தான் இருக்கு. ஒரு சிரிப்பு. என்னையா உங்க சிரிப்பு? நீங்க
இன்னொருத்தன் கேட்கறாரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர், வைகோக்கு 82 வயசு ஆச்சு, நடக்க முடியுமா? அப்படி கொஞ்சம் தூரம் கார்ல போவாரு, பஸ்ல போவார். எங்க போனா உங்களுக்கு என்னையா வலிக்குது? பல ஆயிரம் கிலோமீட்டர் நடந்த தலைவன் வைகோவால் 160 கிலோமீட்டர் நடக்க தெரியாதா? அவர்னா மருத்துவர் ஆலோசனை வாங்காம தலைவர் வைகோ அந்த திட்டத்தை அறிவிச்சிருப்பாரு. அதை விட்டுட்டு எப்படி அவர் கார்ல போவாரு, பஸ்ல போவாரு, அதெல்லாம் வேஷம். முதலமைச்சர் எதிராக போறாரா? நாங்கள் முதலமைச்சர் எதிராக போறாரா? முதலமைச்சர் தொடங்கி வைக்க வராரு, எப்படி வராருன்னு தெரியல. அப்போ அந்த மது விலக்கு போதை இருக்குன்னு முதலமைச்சர் ஒத்துக்கிறாரா அப்படின்னு கேட்கிறாரு. தமிழ்நாட்டில எல்லா அரசியல் தலைவருக்கும் ஒரே ஒற்றை கொள்கை, மது விலக்கு அமுல்படுத்தப்பட வேண்டும், மதுக்கடைகள் இருக்கக்கூடாது. இதான் கஞ்சா ஒழிப்பு இருக்கு. கஞ்சா சுத்தமா ஒழிக்கணும். இந்த போதை வஸ்துக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. எல்லா தலைவருடைய ஒருமித்த கருத்தும் அதான். அதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக மதிமுக பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ பயணம் போறாரு. ஒரு கட்சி தலைவர் இந்த முதலமைச்சர் வாழ்த்தி அனுப்பி வைக்கிறார். உடனே இவர் அதுக்கு ஒரு சாயம் பூசுறாங்கப்பா. திமுக கூட்டத்தில் சீட்டு கேட்பதற்காக வைகோ நடைபயணம் போறாரு அப்படின்னு இந்த ஓய்வு பெற்ற போலீஸ் ஆஃபீஸரு, இந்த நாஞ்சில் சம்பத்து, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இன்னைக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. வைகோ எப்படியாப்பட்ட மனுஷன், அவர் நேர்மையானவர் என்று நீதிமன்றமே சொல்லியிருக்கு. உங்க நேர்மையை பத்தி எங்களுக்கு தெரியும், நீங்க சொல்ல வேணாம்னு நீதிமன்றமே சொல்லியிருக்கு. இத்தனை வருஷமா தலைவர் வைகோவோட குப்பை கொட்டிட்டு, இத்தனை வருஷமா தலைவர் மேடையில போய் பேசிக்கிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு, இப்போ சொல்றாரு நாஞ்சில் சம்பத்து, அந்த கட்சிக்கு சார் ஒரு கூட்டம் போடுறதுக்கு முடியல சார், ஏதோ கருப்பு துண்டை போட்டுக்கிட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை போய் கலந்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. தலைவர் வைகோ கண்ணசைத்தாக தமிழ்நாடு முழுக்க மதிமுக தொண்டர்கள் தன்னுடைய சொந்த காசை செலவு செய்து கூட்டம் போட இன்னைக்கு தயாரா இருந்துட்டு இருக்கிறாங்க. நாஞ்சில் சம்பத் அவர்களே, நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்களை மாதிரி நாக்கை வாடகைக்கு விட்டு பிழைக்கக்கூடியவர் அல்ல எங்கள் வைகோ. அவர் பரம்பரை பணக்காரன், செல்வந்தர் வீட்டு சீமான் வீட்டு செல்லப்பிள்ளை எங்கள் வைகோ என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பேசினாதான் அங்கேருந்து ஏதோ கமிஷன் வரும்னு நினைக்கிறேன். ஏதோ நீங்க பண்ணிட்டு போங்க, பேசிட்டே இருங்க. இனியும் எங்கள் தலைவரை பற்றி நீங்க எதை பேசினாலும் உங்களை பற்றி நாங்கள் தொடர்ந்து விமர்சனம் செய்வோம். ஏதோ மதிமுக சமூக வலைதளங்களை பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிக்காதீங்க, புரியுதுங்களா? எல்லாமே நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாம் பேசிதான் இருக்கிறோம். இனிமேல் நாங்களை விடுற மாதிரி தான் நீங்க என்னென்ன பேசினாலும் அதற்கு பதிலுக்காக நாங்களும் உங்களுக்கு பதிலடி கொடுப்பதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த புதுசாக இருக்க திராவிட வெற்றி கழகமா, அது முதன்மை செயலாளர் அண்ணன் வல்லம் பஷீர் அவர்களே, நீங்க நியாயமா பேசுனீங்க, யூடியூப் சேனல்லாம் நான் பார்த்தேன். ஆதாரத்தை கொடுங்க சார். நீங்க ஆதாரத்தை கொடுக்கணும்ல, எதுவுமே கொடுக்காத நீங்க பாட்டுக்கு எல்லாம் வாங்கி நீங்க பாட்டு பேசிட்டுலாம் போகக்கூடாது, புரியுதுங்களா? 10 மாசத்து தங்கம் எங்கள் தலைவர் வைகோ, அவருக்கு பிறந்த பிள்ளை அண்ணன் துரை வைகோவினுடைய தலைமையில தான் இன்றைக்கு நாங்களாம் இயங்கி கொண்டிருக்கிறோம், பேசி கொண்டிருக்கிறோம். உங்களை போல சுயநலவாதிகளினுடைய கூட்டம் எங்களுடைய கூட்டம் அல்ல. என்றைக்கும் நாங்கள் தலைவர் வைகோவோடு, துரை வைகோவோடு பயணம் செய்யக்கூடியவர்கள். எனவே நீங்க தான் இருந்துட்டீங்க, வெளில உங்களை வேணான்னு தலைவர் தொத்து விட்டாரு, அதோட நீங்க போயிட்டு இனிமே நீங்க தலைவரையும் தலைவர் குடும்பத்தையும் தலைவரோட மகன் துரை வைகோவை பற்றி நீங்க இனிமேல் பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டு இருப்போம். வெகு விரைவில் தலைவர் வைகோ கண்ணசைத்தால் மல்லை சத்யா கம்பெனிக்கு மல்லை சத்யா அன்கோ, அதுக்கு மல்லை சத்யா அன்கோ, அது அந்த மல்லை சத்யா அவர்களுடைய அனைத்து செயல்களும் சட்டவிரோத செயல்களும் வெளியே வருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இன்னொன்று சொல்றாரு நான் வல்லம் பஷீர், வைகோ உங்க கூட கால் இருக்கு தெரியுமா, உங்க வீட்டிலே கால் இருக்கு தெரியுமா, சும்மா நூல் விட்டு பார்க்காதீங்க தலைவா. தலைவர் வைகோவினுடைய வீட்டிலிருந்து அவர் அனுமதி இல்லாமல் காற்று கூட வெளியே கத்தாது என்பதை வல்லம் பஷீர், நாஞ்சில் சம்பத் போன்ற நண்பர்கள் அண்ணன்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் தலைவர் வைகோவை பற்றி அவதூறாக பேசாதீர்கள். ஜனநாயக நாட்டிலே பேசுவதற்கு உரிமை உண்டு, கருத்து சொல்வதற்கு உரிமை உண்டு. ஆனால் ஆதாரத்தோடு எங்கள் தலைவரை பற்றி பேசுங்கள், துரை வைகோ அவர்களை பற்றி பேசுங்கள். ஆதாரம் இல்லாமல் பேசினால் பதிலுக்கு பதில் தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.